வணக்கம். என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு சாதாரண சுத்தியலுக்கும் ஒரு பெரிய ரோபோக்கும் என்னதான் வித்தியாசம்னு? இதுக்கு பதில் நாம நினைக்கிறத விட ரொம்பவே சுவாரஸ்யமானது. வாங்க, இத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரி வாங்க, முதல்ல நம்ம மூளைக்கு சின்னதா ஒரு வேலை கொடுப்போம். ஒரு புதிரோட இந்த விஷயத்த ஆரம்பிக்கலாமா? இப்போ உங்க முன்னாடி 3 விஷயம் இருக்கு. ஒன்னு ஒரு சிம்பிளான கையுளி, ரெண்டாவது மாடி இழுக்கிற ஒரு ஏர்கலப்பு, மூணாவதா ஒரு நிமிஷத்துக்கு 1000 ஊசிகளை வச்சு வேலை செய்யற ஒரு மாடர்ன் தறி. இப்போ சொல்லுங்க, இதுல எதை நீங்க ஒரு உண்மையான மெஷின், அதாவது இயந்திரம்னு சொல்லுவீங்க? பாக்குறதுக்கு இது ஒரு சிம்பிளான கேள்வி மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்கான பதிலுக்குள்ளதான் ஒரு பெரிய புரட்சியே ஒளிஞ்சிருக்கு. பாருங்க, இந்த சின்ன வித்தியாசம்தான் நாம வேலை செய்யற முறையே அப்படியே தலகீழா மாத்துச்சு. மனுஷனை விட அவன் பயன்படுத்துற கருவிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. இது ஏதோ டெக்னாலஜி மாற்றம் மட்டும் இல்ல, இது ஒட்டுமொத்த மனித சமூகத்தையே மாத்தின ஒரு விஷயம். சரி, இந்த புதிர அவிழ்க்கா அந்த காலத்துல இருந்த பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் என்ன மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்கன்னு முதல்ல பார்க்கலாம். அவங்களோட விளக்கம் ரொம்ப நேரடியானது. அதாவது அதாவது கருவிங்கிறது ரொம்ப சிம்பிளா இருக்கும், மனுஷனோட சக்தியில இயங்கும். ஆனா மெஷின், அதாவது எந்திரங்கிறது கொஞ்சம் சிக்கலா இருக்கும். அதுக்கு மனுஷன் இல்லாம விலங்குகள், தண்ணி, காத்து மாதிரியான வேற ஒரு சக்தி தேவைப்படும். கேக்குறதுக்கு இது ரொம்ப கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, இல்லையா? ஆனா இந்த சிம்பிளான விளக்கத்துல ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல அந்த சிக்கலானது அப்படிங்கிற விஷயத்தையே எடுத்துக்கலாம். ஒரு சாதாரண நெம்புகோல், அதாவது ஒரு லிவர், அது கூட ஒரு பெரிய பாரத்தை ஈஸியா தூக்க உதவுது. அப்போ அதையும் நம்ம மிஷின்னு கூப்பிட முடியுமா? அது என்னமோ சரியா வரலையே. சரி, அடுத்ததா அந்த பவர் சோர்ஸ், அதாவது சக்தி மூலத்துக்கு வருவோம். மாடு, குதிரன், விலங்குகளோட சக்திய நாம என்ன ஆயிரக்கணக்கான வருஷமா பயன்படுத்திட்டு வர்றோம். அதுக்காக அந்த காலத்துல இருந்த ஒரு ஏர் கலப்பைய போய் நாம ஒரு மாடர்ன் மிஷின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. அது தப்பு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த பழைய டெஃபினிஷன் சரியில்ல. அது சிம்பிளான கருவிகளை போய் தப்பா வகைப்படுத்துது. சரித்திரத்தையே சரியா கணக்குல எடுத்துக்கல. எல்லாத்துக்கும் மேல எது உண்மையான புரட்சிகரமான மாற்றம்னு அது சரியா சுட்டிக்காட்டவே இல்ல. அப்படின்னா எதுதான் சரியான விளக்கம்? வாங்க, இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல கட்டமைப்ப இப்போ பார்க்கலாம். ஒரு முழுசா வளர்ந்த இயந்திரத்தை எடுத்துக்கிட்டா அதுல எப்பவுமே 3 முக்கியமான பாகங்கள் இருக்கும். முதல்ல மோட்டார் மாதிரி ஒரு விசையூட்டும் இயங்க அமைப்பு, அதாவது என்ஜின். இதுதான் அந்த மிஷினுக்கு தேவையான பவரை கொடுக்குது. ரெண்டாவதா அந்த பவரை வாங்கி அதை கட்டுப்படுத்தி சரியா பிரிச்சு அனுப்புற ஒரு விசை செலுத்தும் இயங்க அமைப்பு. மூணாவதா கடைசியா நிஜமான வேலையை செய்யற அந்த கருவி, அதாவது வேலைப்பொறி. இதுல இந்த மூணாவதா சொன்னோமே வேலைப்பொறி, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேக்குறீங்களா? ஏன்னா ஒரு காலத்துல ஒரு தச்சரோ நெசவாளரோ தன்னோட கையில வச்சிருந்த உளி, ஊசி மாதிரியான கருவிகள் இருக்கு இல்லையா? இப்போ அந்த கருவிகளை இந்த மெஷினோட ஒரு பாகம்தான் புடிச்சுக்கிட்டு வேலை செய்யுது. உண்மையான புரட்சியே இங்கதான் ஆரம்பிக்குது, இந்த இடத்துல தான். இதுதான் நம்மள அந்த முக்கியமான கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. அப்போ ஒரு கருவிக்கும் இயந்திரத்துக்கும் இருக்கிற உண்மையான வித்தியாசம் என்ன? எது இது பிரிச்சு காட்டுது? இங்கதான் விஷயமே இருக்கு. அந்த பெரிய மாற்றம்ங்கிறது மிஷின் எவ்ளோ காம்ப்ளெக்ஸா இருக்கிறதுலயோ இல்ல அது என்ன சக்தியில ஓடுதுங்கிறதுலயோ இல்லவே இல்ல. எப்போ ஒரு கருவி மனுஷனோட கையிலிருந்து எடுக்கப்பட்டு ஒரு மெக்கானிசமோட ஒரு பாகமா பொருத்தப்படுதோ அந்த ஒரு நொடியில அது வெறும் கருவியா இல்லாம ஒரு இயந்திரமா மாறிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? புரட்சிங்கிறது ஏதோ ரொம்ப காம்ப்ளெக்ஸான கருவிகளை உருவாக்குறது மட்டும் இல்ல. உண்மையான புரட்சி அந்த கருவியை மனுஷனோட கையிலிருந்து பிரிச்சு எடுக்கிறது தான். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கருவிக்கும் எந்திரத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த ஒரு சின்ன வித்தியாசம் நம்மளோட வேலை, ஆட்டோமேஷன், பொருளாதாரம்னு எல்லாத்த பத்தியும் நாம யோசிக்கிற விதத்தையே மொத்தமா மாத்துது இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?